ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரணமாக இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிபி. நைட்டில் குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது. இது சாப்பிட்டா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இது ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க, நீர் மோர் சாதம்னு சொல்லுவாங்க, தண்ணி சாதம்னு சொல்லுவாங்க. இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து காண்பித்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா திருவாரூரில் எங்களோட சின்ன மாமி அவ்வளோ அருமையாக பண்ணி தருவாங்க. இது அந்த நீர்மோர் சாதம் யூஸ்வலாக நம்ம பண்ணுறதுக்கும் எங்கள் மாமி பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீர்மோர் சாதம் ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது சாதாரணமாக நம்ம செஞ்சோன்னா இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எவ்வளோ சாதம் இருந்தாலும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது டிப்பிக்கலாக எங்கள் மாமி, சின்ன மாமி பண்ணுற மாதிரியே நான் உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கேன். செய்து பாருங்கள். இந்த சம்மருக்கு நீங்கள் மத்தியானமே கொஞ்சம் சாதத்தை வடித்து, இல்லை மத்தியானம் வடிக்கிற சாதம் மீதி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. நீங்கள் ஒரு 3 மணிக்கு அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி விட்டுடுங்க. இதுக்கு தேவையான அளவு மோர், மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சும்மா ஒரு மிளகாய் அப்படி 2ஆக ஸ்லிட் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. இதுக்கு நம்ம கடுகு மட்டும் நம்ம கடைசியாக தாளித்து போட்டுக்கலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு சுவையே நம்ம முதல்ல போடுற இன்க்ரீடியன்ஸில் தான் இருக்குது. வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க, அதோடு சேர்த்து இந்த கல் உப்பு, நமக்கு தேவையான அளவு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோடு சேர்த்து ரொம்ப மாங்காய் போட வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்காய் போட்டால் போதும். இதை முதல்ல நல்லா இந்த மாதிரி அழுத்தி பெசரி விட்டுக்கோங்க. இதில் தான் இந்த நீர்மோர் சாதத்தோட சுவையே இருக்குது. இது லேசாக புளிப்போட, நல்ல லேசாக ஒரு காரத்தோட, அந்த வெங்காயத்தோட சுவையோட, கருவேப்பிலை, கொத்தமல்லியோட வாசனையோட இந்த நீர்மோர் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை அழுத்தி பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாதத்தை அதில் போட்டுடுங்க. சாதத்தை போட்டு ஒரு தடவை பெசரி விட்டுக்கோங்க. மோர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோர் இதில் விட்டுடுங்க. கடுகு வெடிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு இதில் தாளித்து கொட்டிடுங்க. இந்த மாதிரி நீர்மோர் சாதத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து இந்த ஐஸ் பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சு இந்த நாள் நைட் சாதம் வடித்து இந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்தும் நீங்கள் குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தயிர் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். நைட்டுங்கிறதுனால நான் மோர் விட்டுருக்கேன். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.